வெல்கம் டு மகா உலகம் சேனல். வாங்க அப்படியே வந்து சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்த வாழைக்காய் வீட்டில் சும்மாவே இருந்துச்சு. 4 வாழைக்காய், அதில் 2 வாழைக்காவை சீவி கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அப்படியே கடலை மாவு, எங்கள் அம்மா கொடுத்த கடலை மாவும் அப்படியே சும்மாவே இருந்துச்சு. கடலை மாவு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு கலக்குன்னு கலக்கி ஒரு பஜ்ஜி போட்டு ஒரு சாயங்கால நேரம் அப்படியே சுட சுட சாப்பிடும்போது, இன்றைக்கி கிளைமேட் வேறு கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது. ஏதாவது சாப்பிட்ணும் போலையே தோணுச்சு. அதனால் வேலைக்கு போயிட்டு வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. சரி, பஜ்ஜி மாவு தான் இருக்கே, வாழைக்காவும் இருக்குது, அதனால் நம்ம பஜ்ஜி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று சாயங்காலம் வந்து சுட சுட பஜ்ஜி போட்டேன். நான் வந்து வாழைக்காவை ரவுண்டாக தான் சீவிருந்தேன். நீளமாக சீவினோம்னா நமக்கு நிறைய எண்ணெய் வேணும், சரிங்களா? நம்ம வீட்டில் கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரவுண்டாக சீவி குட்டியோண்டு வடைச்சட்டி வச்சு பாருங்கள், இரும்பு வடைச்சட்டி, குட்டியோண்டு வடைச்சட்டி வச்சு ஒரு 100 எண்ணெய் அப்படிங்கிற அளவுக்கு கூட ஊற்றி அதில் கூட பஜ்ஜி போட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க 1/2 லிட்ரு 1 லிட்ரு ஊற்றி வாழைக்காய் பஜ்ஜி போடுவாங்க. இல்லாதவங்க நம்ம இருக்கிறத வச்சு ஒரு 100 கிராமு, ஒரு 150 கிராமு அப்படி எண்ணெயை ஊற்றி கூட நம்ம பஜ்ஜி போட்டுக்கலாம். நம்ம வாழைக்காவை எந்த ஷேப்பில் கட் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். நான் இந்த மாதிரி ரவுண்டாக சின்னதாக தான் கட் பண்ணிட்டேன். அதனால் ஒரு வாழைக்காய் பஜ்ஜி ரெடி. பக்கத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, கருவாட்டு குழம்பு, நைட்டு சப்பாத்தி கருவாட்டு குழம்பு வச்சுருங்களா. அப்புறம் வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. வாங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சாரிப்பா எல்லாரையும் பார்க்க வச்சு சாப்பிட்றதுக்கு, எல்லோரும் கோச்சிக்காதீங்க, சரிங்களா? வீடியோவில் கொடுக்க முடியாதுல்ல, அதனால் எல்லோரும் இந்த மாதிரி ஈஸியான மெத்தட் தான் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தக்காளி சட்னி வச்சுருந்தேன்னா, தக்காளி சட்னி வச்சது ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. அதனால் தக்காளி சட்னி வச்சு அப்படியே வந்து சுட சுட பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி. வாழைக்காய் பஜ்ஜி பிடிக்காத யாராவது இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்புறம் சரி வாங்க அப்படியே போய் கொஞ்ச நேரமாவது நமக்கு வேலைங்க இருக்க தான் செய்யும், நமக்குன்னு ஒரு 10 நிமிஷமாவது ஒதுக்கிக்கணும்ல அப்படி சொல்லிட்டு, சரி இன்றைக்கி சுட சுட பஜ்ஜி போட்டனால நான் வந்து சரி டிவி ஓடிட்டு இருந்துச்சு, அப்படியே எனக்கு பிடிச்ச சேனலை வச்சுட்டு அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாரிப்பா எல்லாரையும் பார்க்க வச்சு சாப்பிட்றதுக்கு சாரி, சரிங்களா? அப்புறம் என் பையனை வந்து சாந்து போட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். சாந்து போட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் என் பையன். இந்த கோல்டு கலர் சாந்து வந்து முந்திலாம் வந்து 10 ரூபா 15 ரூபா தானே, இப்போ 25 ரூபாவாம்ப்பா இந்த கோல்டு கலர் சாந்து. அப்புறம் நான் பஜ்ஜியை சாப்பிட்டு வந்துட்டேன்ப்பா என்னோடய டியூட்டி பார்க்குறக்கு. என்ன டியூட்டின்னு கேட்டிங்கன்னா, சப்பாத்தி போடணும். நைட்டு வந்து சப்பாத்தி. சரி டெய்லி தோசை சாப்பிட்டு போர் அடிச்சிடுச்சு. அதனால் சரி சப்பாத்தி போடலாம், இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு சப்பாத்தி கருவாட்டு குழம்பு நல்லாயிருக்கும்ல காம்பினேஷன் அப்படின்னு நினச்சிட்டு, சரி சப்பாத்தி வந்து நான் சப்பாத்தி வாங்கிட்டு வந்த என்னோடய பழைய சேனலில் எல்லா வீடியோஸும் இருக்குது. சேனலே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, என்னன்னே தெரிலப்பா. இது வந்து புது இமெயில் ஓப்பன் பண்ணி புது சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், சரிங்களா? என்ன பண்ணுறது? அதில் 18,000 நண்பர்கள் இருந்தீங்க, இதில் 9 நண்பர்கள் இருக்கிறீங்க. என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி, சரிங்களா? அப்புறம் என்னோடய வீடியோ லைக் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு நன்றி, சரிங்களா? அப்படியே வந்து சரி எனக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த 9 பேர் ஒரு நாள் வந்து 9,000 பேராக மாறுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதில் வந்து 18,000 நண்பர்கள் இருந்தாங்க. அதை நினச்சாலே ஒரு மாதிரி எனக்கு என்னடா இப்படி ஆயிடுச்சு நம்ம சேனலில் அப்படிங்கிற மாதிரி. என்னாச்சுன்னே தெரிலப்பா, நல்லா தான்ப்பா இருந்துச்சு. நைட்டு வீடியோஸ்லாம் கொடுத்துட்டு காலையில் எடுத்து பார்க்குறேன், இமெயில் ஐடி ஓப்பன் ஆக மாட்டேன்ருச்சு. அப்புறம் அதே பழைய பாஸ்வேர்டு கொடுத்தாலும் ஓப்பன் ஆக மாட்டேன்ருச்சு. அட போடா அப்படி சொல்லிவிட்டு புது இமெயில் ஓப்பன் பண்ணி புது சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். மகாலட்சுமி உலகம்னு சொல்லிட்டு இதுதான் நம்ம சேனல். இனிமேல் இதில் தான் நம்மளோட விலாகெல்லாம் வரும், சரிங்களா? நம்மளுக்கு சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அப்படியே வந்து சப்பாத்தியை வந்து போட ஆரம்பித்தாச்சுப்பா. எனக்கு ஹெல்ப் பண்ண என்னோடய சின்ன பையன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான். அன்றைக்கி வந்து ஏதோ டிவி பார்க்குற மைண்டு போல் எல்லாம் கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்தாங்க பஜ்ஜி சாப்பிட்டு. சரி நான் வந்து பஜ்ஜி ஒரு 4 சாப்பிட்டுட்டு வந்துட்டு சரி வந்து வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சுற்றி சீரியல் லைட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் தான் இந்த செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு நாள் கிச்சன் டூர் காட்டுறேன். அப்படியே அழகாக சுற்றி சீரியல் போட்டு வச்சுருக்கேன். அது ஒரு எப்படி சொல்கிறது, கிச்சனுக்குள்ளே வரும்போதே அது ஒரு பிரைட்டாக இருக்குது. நமக்கு வந்து லைட்டு வந்து பிரைட்டாக இருந்தாலே மனசு ஒரு லேஸாக இருக்கும். அது வந்து உண்மைதான். ஒரு இருட்டான அறையில் இருக்கிறக்கும் ஒரு வெளிச்சமான அறையில் இருக்கிறக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. அந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ரூமெல்லாம் வந்து நல்லா பளிச்சுன்னு வச்சுக்கிறோமா, அவ்வளோக்கு அவ்வளோ மனசும் ரிலாக்ஸாக இருக்கும். எந்த டென்ஷனும் இல்லாமல், ஒரு கவலை இல்லாமல், மனசில் ஒரு இருட்டறை மாதிரி இல்லாமல் வெளிச்சமாக பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி
நான் வந்து சப்பாத்தி போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சப்பாத்தி போட்டுட்ருக்கேன்ப்பா. எனக்கு வந்து ஒவ்வொரு சப்பாத்தியாக போடுறதுக்கு பொறுமையே பத்தலை. சின்ன சின்ன ரவுண்டாக தானே தேய்ச்சிருந்தோம். அதனால் ஒரு 2, 3 அப்படிங்கி இடம் இருந்துச்சுன்னா அப்படியே பெரிய தோசைக்கல் தான், அதில் அப்படியே வந்து போட்டு எடுத்துகிட்டு அப்படியே வந்து சாப்பிட போகிறோம். நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? அப்படி சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது பேசுங்க சரிங்களா? வீடியோ நல்லாயிருக்கு, நல்லா இல்லை, ஏதோ ஒன்று பேசிட்டு போங்க சரிங்களா? அப்புறம் வேறு ஏதாவது வீடியோ வேணும்னான்னு சொல்லுங்கள். நாளைக்கு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அம்மன் வச்சு நம்ம ஒரு பூஜை பண்ணலான் இருக்கேன் சரிங்களா? இன்றைக்கி வந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணிவிட்டு லாக்கரில் வந்து என்னென்ன வைக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு பூஜை மாதிரி ஒரு வீடியோ, இந்த லாக்கரில் இது வச்சோம்னா நமக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பணத்தை ஈர்க்கிற மாதிரி ஒரு பூஜை பண்ண போகிறேன். அது நாளைக்கு சொல்கிறேன் சரிங்களா? வாழ்க வளமுடன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.